அண்மை செய்தி. வங்கக்கடலில் நிலவிய காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். தாரணி, விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் யுவராணி. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய மேலடுக்கு சுழற்சி நேற்று மதியம் 2:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இந்த நிலையில் சென்னை உட்பட 12 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை சராசரி மழை அளவை விட 45% மழை அதிகரித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், காரைக்கால், ராணிப்பேட்டை ஆகிய 12 மாவட்டங்களுக்கு இன்று முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை மழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திருவெட்டியூர், தண்டையார்பேட், வண்ணாரப்பேட், எண்ணூர், கே நகர், வடபழனி, கோடம்பாக்கம், மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, சைதாப்பேட்டை, கிண்டி ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு முதலே பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. சென்னையில் அதிகபட்சமாக நந்தனத்தில் 4.5% மழையும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4.4% மழையும் பதிவாகியுள்ளது. தரமணி, மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 3.9% மழையும், பள்ளிக்கரணை மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 3.2% மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை காலை 10 மணி வரை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 2 நாட்களில் தமிழகம், இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி தாரணி.